ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே கோவையைச் சேர்ந்தவருங்க சக்தி சேஷகிரி சேஷையர்னு இவர் சொல்லுவாங்க. இவர் பிரம்மச்சாரிங்க, 60 வயதிற்கு மேற்பட்டவர். ஆரம்ப காலத்தில் இவர் வந்துங்க காஞ்சி பெரியவருடைய பக்தர். மகா பெரியவர் சமாதி ஆகிட்டாருங்களா, அவருடைய பக்தர். இவர் 15 நாளைக்கு ஒருக்கா பழனிக்கு போயிடுவாருங்க. சில நேரங்களில் மாதத்தில் 4 தடவை போகிறதும் உண்டு. இவர் குடியிருப்புக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் போய்ங்க எல்லா விதமான தொண்டுகளும் செய்வார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. அந்த அம்மாவை பற்றி மேல்மருவத்தூர் பற்றியோ திரு பங்காரு அம்மா அவர்களை பற்றியோ அவருக்கு எதுவும் தெரியாது. இந்த நிலையில் இவருடைய நண்பர் ஒருவர் நம் குரு பகவான் படத்தை காட்டி, இவர் நாளை இங்கு வருகிறார், இவர் ஆதிபராசக்தியின் அவதாரம், நீ வந்து இவர் தரிசனம் பண்ண வா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே சேஷையர் இந்த நண்பர்கிட்ட வாக்குவாதம் பண்றார். காஞ்சி பெரியவரோட ஒரு பெரிய மகானா அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு இல்லை விஷயம் தெரிஞ்சாலே அதனால் நான் உன்னை விளக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து பாரு, நீயே தெரிஞ்சுப்ப, பிடிச்சா கும்பிடு, இல்லை விட்டுரு, வா எனக்கா ஒரு தடவை வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி, நண்பனுக்காக வர்றான்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரிங்க நம்ம அம்மா அவர்கள் கோவை சுற்றுப்பயணம் வந்தார்கள். ஒரு மேடை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. நம்ம சேஷகிரியுமே அங்கே போய் அதை பார்த்தாருங்க. இவர் என்ன பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல. இவர் போய் மகான்கிறாங்க. சாதாரணமாக வேட்டி சட்டை கட்டியிருக்காரு, குடுமையெல்லாம் எதுவும் இல்லை. பார்த்தா இவர் வந்து குடும்பத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அம்மா அவர்கள் டக்கென்று இவரை திரும்பி பார்க்கின்றார்கள். அம்மாவுடைய கண்ணிலிருந்து ஒரு ஒளியானது இவர் மீது படுகிறது. அவ்வளோதான். இவர் உடனே இவருடைய ஏதோ சக்தி இருக்குது, நம்ம நினச்சது தப்புத்தான், இவரே வணக்கத்தக்கவர் தான் அப்படின்னு நினச்சி கும்பிட்டாருங்க. அடுத்து என்ன பண்ணாருங்க? ஓம் சக்தி.